தாத்தா எனக்கு போரிங்கா இருக்கு, நான் கோயில்ல போய் விளையாடட்டே. சரி சரி போய் விளையாடு. நீ கோயிலுக்கு வாரதே விளையாடத்தானே. பிள்ளைகளையும் பிள்ளை சொல்லிடாது. இங்க 3 அல்லது 4 ரூம் பிளாட்ல இருக்கிறதுகளுக்கு இப்படி எங்கேயும் வந்தா தான் ஓடிக்கடி விளையாடலாம். என்ன அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு என்னை ஸ்பெஷல் கெஸ்டா அழைத்ததற்கு நன்றி. நாங்கத்தான் நம்முடைய மொழியில பேசணும். இது ஒரு மல்டிரேஷியல் பல்லின நாடு. Pardon me for switching to English as I am able to articulate better in English than in Tamil. While we live in a multiracial country, we must respect each other's culture, religious values and traditions. We must make our language as a living language. By speaking Tamil at home, at least in the living room, we can make our language as a living language. This sort of function expose our next generation to our religious values and language richness. Please enjoy the show. Tamilil பேசுவோம், தமிழை நேசிப்போம். நன்றி, வணக்கம். தம்பி தம்பி டோனோலா நான் ஒன்றுமே கேட்கல. டோனோன்றான், காதிலே ஏதோ மாட்டி இருக்கிறான். வடிவா கேட்கல போல இருக்கு. தம்பி தம்பி என்ன? These old uncles cannot stay at home. இங்க வந்து உயிரெடுக்கு. தம்பி தம்பி இதுல இப்ப தடகி தமிழ்ல பேசிட்டு போறது யார் தம்பி? அவர் தான் அங்க சிறப்பு விருந்தினர். சரியா போச்சு தம்பி. இந்த ஜூச்சியார் ரோடு அங்கேயோ பக்கத்துல இருக்கா. இங்க இது எப்படி போறது? இதுதான் பேசினா தோச்ச பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன வேணும்? இந்த ஜூச்சியார் ரோடு இந்த காலத்து பொடிபட்டுகள் பேச பார்த்து கதைக்காயினும் பாருங்க என்ன செய்யறான். பேஸ்புக்க பார்த்தபடிதான் கதைப்பினான். Wait, I will check it out on the Google map. இப்படி சொதுக்காய் பக்கம் போய் பிச்சங்காய் பக்கம் திரும்பினா வேறும் ஜூச்சியார் ரோடு. அதாவது வலது கை பக்கம் போய் இடது கை பக்கம் போனா சரி. சும்மா சொல்லக்கூடாது. சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் நேஷன் தான். பக்கத்துல இருக்கிற ரோட்டை கூட படியன் கூகுள் மேப்ல பார்த்துதான் சொல்லுறான். பிள்ளையதான் காப்பாத்தோடும் இதுகளை. என்ன பொன்னம்மா இங்க நிக்கிற? போன மாசம் தானே பிராங்க்பர்ட்ல நின்றனி மகளோட கொழுவிட்டுதோ? சீச்சி அப்படி ஒன்றும் இல்ல. மூத்தவள் நிற மாசம் டெலிவரிக்கு வந்தேன். ஓ அப்படியே ஜங்கதி. இது என்ன 2வது பிள்ளையோ? இல்ல பேருங்கோ, இதுதான் மூத்தவளுக்கு முதல் பிரசவம். அட உன்னோட மகள் இளையவளுக்கு தானே 10 வயதுல ஒரு படிக்கணும், 8 வயதுல ஒரு பெட்டையும் இல்லை பிராங்க்பர்ட்ல இருக்கு. ஓமோ பிராங்க்பர்ட்ல தான் ஒரு பிரசரும் இல்ல. வேலை இல்லாட்டி கூட ஆபையில் சொல்லி காசு எல்லாம் கவர்மெண்டே கொடுக்கும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிற காசு கவர்மெண்ட் கொடுக்கும். இங்கதான் உங்களுக்கு தெரியுமே, வேலை போனா அவ்வளவுதான். எந்த மகளும் மருமகனும் காலம் 7 மணிக்கு வெளிக்கிட்டினோம்டா இதை 8 மணிக்கு மேலதான் வருவின. இதுக்குள்ள எங்க பிள்ளை வருது? இப்பதான் மகள் வேலையை விட்டுட்டு நின்று பிள்ளை வருது. உண்ட மகள் என்றாலும் இப்பயாவது பிள்ளை வருது. இங்க சிலதுகள் இருக்கணும் கரியர் என்று கல்யாணம் கட்டாமலே இருக்கணும். கட்டினாலும் கொமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லி பிள்ளை வராம இருக்கணும். பிள்ளை வர முதலே டயப்பர் தொடக்கம் மில்க் பவுடர் யூனிவர்சிட்டி எல்லாம் டோட்டல் காஸ்ட் எவ்வளவு கணக்கு பாக்கணுமா?
ROI, அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து தான் பிள்ளை வருவினமா. அது என்ன ROI? எங்கட காலத்துல எல்லாம் எங்க இப்படி கணக்கு பார்த்தவே, வீட்டுக்கு வீடு 6, 7 பெத்து போட்டவே. உங்களை இங்க கண்டது சந்தோஷம், உங்களோட மக்கள்கிட்ட விசாரிச்சதா சொல்லுங்க. சரி சரி, நீயும் மகள்கிட்ட சொல்லிவிடு, நான் பிள்ளை பிறந்தா பிறகு வந்து பாக்குறேன். எனக்கு நல்லா சுணங்கிட்டது, நான் இந்த ஜூஜியால் வரைக்கும் போயிட்டு வாரேன்.